ஸோ 2 விஷயம் வந்து நம்ம பார்க்கலாம். முதல் விஷயம், நம்ம ஏதாவது ஒரு வாக்கிங்கோ, யோக பயிற்சிகளையோ, சுவாச பயிற்சிகளையோ வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். ஏன்னா, நம்ம உடலுக்கு ஒரு அசைவு கொடுக்கும் பொழுது தான் நம்மளுடைய மனது நினைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் ஆக்டிவாக தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் எளிமையான ஒரு நடைப்பயிற்சி மேற்கொள்றதோ, இல்லை ஒரு சுவாச பயிற்சிகளை வந்து மேற்கொள்ளும் பொழுது, இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு ஜாகிங்கோ, வாக்கிங்கோ நம்ம போகும் பொழுது நம்மளுடைய உடல் வந்து நல்ல ஒரு அந்த மனநிலைக்கு வந்து மாற ஆரம்பிக்கும். முக்கியமாக அந்த சமயங்களில் என்டார்ஃபின்ஸ் அப்படிங்கிறது வந்து செக்ரேட் ஆகும். இந்த என்டார்ஃபின்ஸ் அப்படிங்கிறதும் அதே மாதிரி ஹாப்பி ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து செக்ரேட் ஆகும் பொழுது நம்மளுடைய மைண்டுக்கு ஒரு மன அழுத்தத்துலேருந்து வெளிவரதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். ஸோ அடுத்ததாக உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு வேலையை நீங்கள் செய்கிறதுக்கான காரணங்களை வந்து உருவாக்கிக்கணும். ஏன்னா நிறைய பெண்களை நம்ம வந்து பார்க்கும்போது, இதுக்கு முன்னாடி நான் இந்த வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருந்தேன் டாக்டர், ஒரு ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப அழகாக நான் வந்து பண்ணுவேன், இல்லை நான் வீட்டை ரொம்ப அழகாக நான் டெக்கரேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த நிலைகளில் உங்களுக்கு செய்ய பிடிக்காது. ஆனால் ஏதாவது ஒரு காரணத்தை வந்து நம்ம உருவாக்கிக்கணும். யாருக்காவது ஒருத்தருக்கு நம்ம செஞ்சு கொடுக்குற மாதிரியோ, இல்லை யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டை வந்து நம்ம காரணமாக வச்சு நமக்கு பிடிச்ச வேலைகளை வந்து நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா முதல்ல நமக்கு டிப்ரெஷன் வந்து குறைய ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறமா நம்மளுடைய எண்ணங்களை வந்து கவனிக்கணும். ஸோ நம்ம எண்ணங்களில், ஏன்னா ரொம்ப காமனாக இந்த டிப்ரெஷன் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில பேட்டர்ன்ஸ் வந்து அவங்களோட தாட்ஸில் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் எப்போவுமே வந்து வேலைகளை கரெக்டாக செய்ய மாட்டேன், இல்லை நான் வந்து எப்போவுமே வந்து தோல்வி அடையக்கூடிய நபர், அதாவது ஐ எம் அ ஃபெயிலியர் பர்சன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி மைண்டுக்குள்ளே ஒரு எண்ணங்கள் இருக்குது அப்படின்னா முதல்ல இது என்ன எண்ணம் அப்படிங்கிறத ஒரு நம்ம நேம் பண்ணிக்கணும். ஸோ ஐ எம் அ ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எத்தனை சமயங்களில் நம்ம விஷயங்களை கரெக்டாக பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி அதற்கு எகைன்ஸ்டான சில விஷயங்களை நம்ம மைண்டுக்குள்ளே வந்து கொண்டு வரணும். அந்த மாதிரி நம்ம வந்து சேலஞ்சிங்காக சொல்லும் பொழுது நம்ம மைண்டு அடுத்த சமயம் அதை வந்து யோசிக்கும் பொழுது, இல்லை நம்ம ஒரு சில வேலைகளையும் கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு வந்து வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னிக்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். ஆனாலும் இந்த பிரச்சனைகள் ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னா ஒரு மருத்துவ ஆலோசனை எடுத்துக்க வேண்டியது அவசியம். ஸோ நம்ம ரெகுலராக ஜாகிங் வந்து பண்ணுறோம், இல்லை நமக்கு பிடிச்ச வேலைகளை ஒரு கட்டாயத்தின் பேரில் வந்து நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம். இது கூட நான் சொன்ன நம்மளுடைய தாட்ஸை வந்து கவனிக்கிறது. ஸோ மானசா வகையான கேப்சூல்ஸும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மானசா கேப்சூல்ஸ் அப்படிங்கிறது வந்து சடா, மாஞ்சில், துளசி இந்த மாதிரியான மூலிகைகள்லாம் வந்து இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி மானசா கேப்சூல்ஸை உணவுக்கு அப்புறமா 2 கேப்சூல்ஸ் எடுத்துக்கும் போது மன அழுத்தம், மனப்பதற்ற நோய் இது எல்லாமே வந்து மாற ஆரம்பிக்கும்.